வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப் கோடிங்க்கும், ப்ராப்பர் இன்ஜினியரிங் கோடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எது வந்து பெஸ்ட்டு? நம்ம வந்து ரியலா என்ன இருக்கு? எப்படி ஒர்க் ஆகும்? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, இப்ப நம்ம நெறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். வைப் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த வைப் கோடிங்னா என்ன? அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் நம்ம. சரி, ஓகே. இந்த வைப் கோடிங்னா ஒண்ணும் இல்லங்க. நம்ம வந்து கோட் எழுதுறோம். அதாவது நம்ம அது எத பேஸ் பண்ணி எழுதுவோம் அப்டின்னா, நம்மளோட மூடு, ஸ்பீடு அப்புறம் வந்து இந்த ஷார்ட் கட்ஸ். அதாவது வந்து அது எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க போது, எந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். நாள பின்ன அத வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணுவேனா, இல்ல அத வந்து மெயின்டெயின் பண்ணுவேனா ஃபியூச்சர் வீடியோஸ்லலாம். ஸோ இந்த மாரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம எழுதுறது தான் வைப் கோடிங் அப்டின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும்ல. ஸோ வைப் கோடிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அது என்னென்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ஃபாஸ்ட்டா வந்து கோட் பண்றது தான். அதாவது நம்ம இப்ப ChatGPTலயோ இல்ல ஏதோ ஒரு ஏஐல வந்து குடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மளோட கோட் வந்து வந்துருதுல்ல. அது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் தான் வந்து பண்ணுவோம். ரொம்ப ஒரு மினிமலான பிளானிங் தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் இத தான் யூஸ் பண்ண போறேன். இத தான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் டிசைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன் சொல்லிட்டு. அந்த மாரி எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாம ரொம்ப மினிமலான பிளானிங் நான் ரியாக்ட் நோட்.jsல எழுத போறேன் அப்டின்னு சொல்லி நம்ம வந்து பண்றோம்ல. இதெல்லாம் தான் நம்ம வந்து வைப் கோடிங் அப்டின்னு சொல்லி சொல்றோம். ஸோ கமெண்ட்டே இல்லாம எழுதுறது. இல்ல வந்து ஏதாவது சின்ன கமெண்ட் மட்டும் எழுதி வைக்கிறது. ஸோ இந்த மாரி இதெல்லாம். ஸோ நம்ம இப்ப பார்த்தோம் அப்டின்னா, ஸோ நான் இங்க சொன்ன எல்லாமே வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாஸ்ட் கோடிங், மினிமல் பிளானிங், ஹார்ட் கோடட் வேல்யூஸ். ஸோ ஹார்ட் கோடட் வேல்யூஸ்னா நான் எப்படி சொல்றேன் அப்டின்னா, இப்ப யூசர் வந்து அட்மின் அப்டின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம். எந்த ஒரு ஐஏஎம் ரூலு அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து வச்சிருக்க மாட்டோம். ஸோ ரோல்லாம் இல்லாம நம்ம டைரக்ட்டா வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம். இந்த கமெண்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ரொம்ப லிட்டில் கமெண்ட்ஸ் இல்லன்னா கமெண்ட்ஸே இல்லாம இருக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அதே மாரி வந்து ஷிப் இட் மைண்ட் செட். ஸோ இந்த ஷிப் இட் மைண்ட் செட்னா என்ன அப்டின்னா, அதாவது வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ நீ வந்து மூவ் பண்ணு அடுத்தடுத்ததுக்கு நவுரு அப்டின்றது தான் அந்த ஷிப் இட் மைண்ட் செட் அப்டின்னு சொல்றது. ஸோ பேசிக்கா வந்து எந்த ஒரு வேலிடேஷன், எந்த ஒரு ரோல், எந்த ஒரு எரர் ஹேண்ட்லிங் இல்லாம இருக்கிறது தான் வந்து இந்த வைப் கோடிங்கிறது. சரி, ஓகே. இந்த வைப் கோடிங் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகும்? ஸோ அது வந்து நம்ம பண்ணவே கூடாது. இது அப்டின்றது கிடையாது. ஸோ எங்கெங்கெல்லாம் இது வந்து ஒர்க் ஆகும், எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகாது அப்டின்றதையுமே பார்ப்போம் நம்ம. ஸோ ஓகே, வைப் கோடிங் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்டின்னா, நமக்கு வந்து ஹேக்கத்தான்ல வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். அப்புறம் எம்பிபி. எம்பிபின்னா பேசிக்கா மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ நம்ம இந்த ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துலலாம் வந்து வைப் கோடிங் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். அப்புறம் நம்ம பர்சனல் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றோம். இல்ல வந்துட்டு பேசிக்கா ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்ண போறோம். ஒரு ப்ராஜெக்ட் வச்சு பண்ண போறோம் அப்படின்னா, அந்த மாரி இடத்துல வந்து கண்டிப்பா வைப் கோடிங்ன்றது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இங்க எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம வந்து அந்த கோட் எழுதியிருக்க மாட்டோம். நம்ம கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து போயிட்டு இருப்போம். பட் ஆனா வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம மெயின்டெயின் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பக்ஸ் வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம ஒரு லைன்ல வந்து ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா, அது என்ன ஏதுன்றத நம்ம புரிஞ்சு எழுதணும். அது இல்லாம நம்ம ஜஸ்ட் நார்மலா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அது எங்க இருக்கு, என்ன பக் வருதுன்னு தெரியாது. நம்ம மறுபடியும் அத காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன தான் தேடுவோம். அப்பயுமே அது ஃபிக்ஸ் ஆயிருக்கா என்னன்றது நமக்கு தெரியாது. இத வந்து பார்த்தோம் அப்டின்னா, இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு இருக்கிற வரைக்கும் இது ஓகே. அடுத்து நான் ஸ்கேல் பண்ணி ஒரு 1000 பேர், 10,000 பேருக்கு இந்த புரொடக்ஷன் லெவலுக்கு புஷ் பண்ணணும் அப்டின்னு நெனச்சேன்னா, அது வந்து இந்த வைப் கோடிங்ல வந்து செட் ஆகாது. அதான் சொல்லணும் டேஞ்சரஸ் இன் புரொடக்ஷன். சரி, ஓகே. இப்ப இதோட ரியாலிட்டி இப்ப உண்மையா இது வந்து என்னதான் இருக்கு அப்டின்னா வந்துட்டு ப்ராப்ளம் தான் இருக்கா? இல்ல இதுல வந்து இந்த ஹேக்கத்தான் அங்க தான் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, வைப் கோடிங் உண்மையிலேயே வந்து ஓகே. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அது வந்து கண்டிப்பா ஓகே. பட் அது நாளைக்கும் அது வேலை செய்யும் அப்டின்றத வந்து நம்ம நம்பி போ முடியாது. ஸோ அதனால இதுதான் வந்து வைப் கோடிங். இத புரிஞ்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு ப்ராப்பர் இன்ஜினியரிங் பண்ணணுமா? இல்ல வந்துட்டு வைப் கோட் பண்ணலாமா? அப்டின்றதையுமே டீடைல்டா வந்து பேசுவோம். சரி, ஓகே. இப்ப ப்ராப்பர் இன்ஜினியரிங் கோடிங்னா என்னன்னு தெரியணும்ல. ஸோ நம்ம நார்மலா இப்ப வரவங்க எல்லாருமே வைப் கோட் பண்ணி தான் வந்து வந்திருப்போம். ஸோ ப்ராப்பர் இன்ஜினியரிங் கோடிங்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த பெஸ்ட் பிராக்டிஸ் இந்த ஒரு ஆர்க்கிடெக்சர் மெயின்டைன் பண்றது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவோம்ல இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மா அதை திங்க் பண்றோம் நம்ம ஸ்கேல் பண்ண போறோம் அப்புறம் வந்து எனக்கு செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ப்ராப்பர் இன்ஜினியரிங் சைடு தான் வந்து போகணும். ப்ரொடக்ஷன் லெவலுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ப்ராப்பர் இன்ஜினியரிங் கோடிங்ல தான் வந்து இருக்கு. சரி, ஓகே. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பயங்கர கிளீனா வந்து வச்சிருப்பாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காம்போனன்ட்ஸ் வந்து ரீயூசபிள் பண்ண மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் வைப் கோடிங்ல அப்படி இருக்காது. மேபி ரிப்பீட் ஆகலாம். நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா மேபி அதை ரீயூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நம்மளால ரீயூஸ் பண்ண முடியாது வைப் கோடிங்ல. கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம எழுதுறோம் அப்படின்றதுனால ரீயூஸ் பண்ண முடியும். சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வேலிடேஷன் ஆட் பண்றதா இருக்கட்டும் சரி, ஒரு எரரை வந்து கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளால இன்ஜினியரிங் கோடிங்ல தான் வந்து பண்ண முடியும். அப்புறம் வந்து நம்ம கண்டிப்பா அதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம் நம்ம. சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் இருக்கு அப்படின்னா அதை ஹியூமனுக்கு புரியுற மாதிரி மீனிங்ஃபுல்லா வைக்கிறது. அப்புறம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் கோடிங்ல வந்து ரொம்பவே வந்து முக்கியம்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இப்ப யூசர் ரோல் வந்து இருக்கு அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து ஹார்ட் கோடடா அட்மின் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணாம, நமக்கு அதுக்கு ஒரு ரோல் வச்சு அதுலேருந்து எடுத்து அது அட்மினா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நம்ம ஷோ பண்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ஜினியரிங் கோடிங்ல தான் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. எங்க இன்ஜினியரிங் கோடிங் தேவைப்படுது அப்படின்ற விஷயம் இருக்கும்ல. ஸோ இதுலயுமே இன்ஜினியரிங் கோடிங்லயுமே ப்ராப்ளம் இருக்கும். எங்க தேவைப்படுதுன்னு இருக்கும்ல. ஸோ எங்க தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்து இருக்கு. அப்புறம் வந்து புரொடக்ஷன் லெவல்ல நம்ம வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறோம். இல்ல ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்கேல் பண்றாங்க. அப்புறம் வந்து டீமே வந்து ஒரு என்விரான்மென்ட்டா வந்து ஒரு டீம் என்விரான்மென்ட்ல ஒர்க் பண்ணும். வைப் கோடிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பெர்சன் ஒர்க் பண்ற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் இன்ஜினியரிங் கோடிங்ல நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த சைடு தான் வந்து போணும். ஒரு லாங் டெர்ம்க்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா இன்ஜினியரிங் கோடிங். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்லயுமே ஒரு கம்பெனில போய் நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் கோடிங் தான் நீங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணணும். சரி, ஓகே. இப்ப இதுலலாம் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இனிஷியலா வந்துட்டு கோட் பண்ற ஸ்பீட் இருக்குல்ல, அது பயங்கர ஸ்லோவா தான் இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அதே மாரி வந்துட்டு திங்க் பண்ணணும். நம்ம வந்து முன்னாடி நின்னு திங்க் பண்ணணும். இப்ப ஏஐட்ட குடுத்து நம்ம திங்க் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு டிராபேக்ன்னு சொல்ல முடியாது. இது நம்ம எப்படியா இருந்தாலும் இத நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம வைப் கோட் பண்ணாலுமே இத பண்ணணும். பட் நெறைய பேர் பண்றதில்ல. ஆனா ரியாலிட்டியா என்ன சொல்லணும் அப்டின்னா, இன்ஜினியரிங் கோடிங் தான் வந்துட்டு ஒரு போரிங்கா இருக்கும் அப்டின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப ChatGPT, Gemini நெறைய கிளாடு எல்லாமே இருக்கு. சோ அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் கோடிங் வந்து கண்டிப்பா போர் அடிக்க தான் செய்யும். பட் வந்து லாங் டெர்ம்க்கு லாங்கா நீங்க வந்து போயிட்டே இருக்கணும், சர்வைவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ஜினியரிங் கோடிங் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ வைப் கோடிங்க்கும், இன்ஜினியரிங் கோடிங்க்கும் என்னதான் வந்து உண்மையான ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். வைப் கோடிங் வந்து இன்னைக்கு சர்வைவ் ஆகுறதுக்கு ஓகே. சோ இப்ப இன்னைக்கு ஒர்க் ஆகும். நாளைக்கு அது ஒர்க் ஆனா ஒர்க் ஆகல. எனக்கு நாளைக்கு அத என்ஹான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற வரைக்கும் வைப் கோடிங் ரொம்ப ரொம்ப ஓகே. பட் ஆனா இத நான் என்ஹான்ஸ் பண்ணுவேன். இத நான் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவேன். இத ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் லெவலுக்கு நான் வந்து அத மெயின்டெயின் பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து இப்பன்னு இல்ல. எப்பவுமே அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதுதான் இன்ஜினியரிங் கோடிங். சரி, ஓகே. சோ இப்ப கம்பெனிஸ் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்ல. ஏன்னா நம்ம வந்து வைப் கோட் பண்றோம். ஏஐ இருக்கு, எல்லாமே இருக்கு. கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் வந்து இது வந்து என் மெஷின்ல ஒர்க் ஆகுது. உங்க மெஷின்ல ஒர்க் ஆகல. இந்த மாரி கதை. அப்புறம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்றவங்க. இந்த மாரி எந்த ஒரு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கூட திங்க் பண்ணாம இருக்கிறவங்க. இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு வந்து தேவை கிடையாது. கம்பெனிக்கு யார் யார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியர் லாங் டெர்மா திங்க் பண்றாரு அப்படின்றா அவங்கள தான் தேவை. அப்புறம் வந்துட்டு கிளீன் ரீடபிள் கோடா வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் படிக்கிற மாரி தான் இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டீபக்கிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, என்னால அந்த சொல்யூஷன் வந்து திங்க் பண்ணி செஞ்சிட முடியும் அப்படின்றது தான் அந்த டீபக்கிங் ஸ்கில்ஸ். அது இருக்கணும். அப்புறம் வந்து திங்க் பண்ணணும். சிஸ்டம் திங்கிங் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். ஸோ நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வைப் கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் வந்து நீங்க ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல போறீங்க, ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு அப்படின்னா, அது வந்து இன்ஜினியரிங் கோடிங்க்கு தான் இன்னமும் ஸ்டில் இருக்கு. வைப் கோடிங்க்கு கிடையவே கிடையாது. சரி, ஓகே. இப்ப வந்து எது வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வைப் கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனா வந்துட்டு இன்ஜினியரிங் கோடிங்க்கு நீங்க வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கணும். வைப் கோடிங்லயே நின்னுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போவே முடியாது. ஏன்னா, நான் இருந்த டைம்லலாம் வந்து என்னோட பீரியட் ஆஃப் டைம்லலாம் வந்து இந்த ChatGPT, AI இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் Googleல போய் சர்ச் பண்ணுவேன். Stack Overflow வரும். அதுலேருந்து எடுத்து பண்ணுவோம். பட் இப்போ உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ வைப் கோட் பண்றீங்க அப்படின்னா, அதுலேருந்து வந்து பண்ணலாம். அது அடுத்தடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது நம்மளாவே வந்து ஓகே, இதுலேருந்து இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். மீனிங்ஃபுல் நேம் எழுதுறதா இருக்கட்டும். டாக்குமெண்ட் பண்றதா இருக்கட்டும். கமெண்ட்ஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும். பெர்ஃபார்மன்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் கோடிங்க்கு வந்து இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கும்போது நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப் கோட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தரும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்க ஆரம்பிப்பீங்க. பேசிக்ஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும். பட் ஆனா வந்து இன்டர்மீடியேட் இல்ல அட்வான்ஸ் லெவலுக்கு போகும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ரீயூசபிளா வந்து லாஜிக் வந்து கிரியேட் பண்ண தெரியணும். எரர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியணும். சிஸ்டம் டிசைன் தெரிஞ்சிருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு புரொடக்ஷன் கிரேட் கோட் இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்தா தான் அது வந்து இது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வைப் கோடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இன்ஜினியரிங் கோடிங்க்கு நீங்க வந்து அத அடுத்தடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணணும். நீங்க தான் அது வந்து உங்க கையில தான் இருக்கு அது. ஓகே. இப்போ வைப் கோடிங் வந்து நான் அதே மாரி சொன்ன மாரி தான். ஒரு லேர்னிங் ஸ்பீட் வந்து இருக்குல்ல, இது வந்து கண்டிப்பா வைப் கோடிங்ல உண்டு. பட் இன்ஜினியரிங் கோடிங்ல மட்டும் தான் நீங்க வந்து காசு பார்க்க முடியும். காசு வேணும், இல்ல நீங்க காசு பார்க்கலனாலும் எனக்கு வந்து வைப் கோடிங்ல தான் வந்து நான் இருக்கேன் அப்படின்னா, அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு புரொடக்ஷன் லெவலுக்கு வந்து அது இருக்கவே இருக்காது. அது ஒரு பேசிக்கான ஒரு லெவல் எம்பிபின்னு சொல்லுவாங்க. ஒரு பேசிக் லெவல் வரைக்கும் தான் அந்த வைப் கோடிங் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் கோடிங் வந்து அது கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகாது. சோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வேணா கோட் எழுதலாம். பட் வந்து இன்ஜினியர் எழுதுற அந்த கோட் இருக்குல்ல, அது வந்து ப்ராப்பரா வந்து சிஸ்டம் டிசைன் பண்ணி, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி, சோ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் ரீயூஸ் பண்ற மாரி இருந்து
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து உங்களை வந்து சர்வே பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து கோடு. ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்ப லாஸ்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, வைப் கோடிங் பெஸ்ட்டா இல்ல வந்து இன்ஜினியரிங் கோடிங் பெஸ்ட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து வைப் கோடிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுதுறதுக்கு இல்லாம ஒரு ஓகே ஒரு எம்பிபி லெவலுக்கு இருக்கு. நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்ற இது இருக்குல்ல. இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து வைப் கோடிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு பாய்லர் பிளேட் ஒரு பேசிக் லெவல் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த கோட் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அத எடுத்து என்ஹான்ஸ் பண்ணி புஷ் பண்றது அது எல்லாமே வந்து கண்டிப்பா இன்ஜினியரிங் கோடிங். அதாவது பேசிக்கா அந்த பெர்ஃபார்மன்ஸ், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஒரு கோட வந்து ஆர்கனைஸ் பண்றது, ரீயூஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து இப்படிதான் முடியும். ஸோ இதுதான் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றது வைப் கோடிங். வைப் கோடிங் பெஸ்ட்டா, இன்ஜினியரிங் கோடிங் பெஸ்ட்டான்றது கிடையாது. வைப் கோடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி அப்படி இல்ல. ஸோ வைப் கோடிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க இப்ப இன்ஜினியரிங் கோடிங்க்கும் முடிக்கலாம். ஸோ அது வந்து உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வைப் கோடிங்னா என்ன? இன்ஜினியரிங் கோடிங்னா என்ன? அப்படின்னு தெரியல உங்க ஃப்ரெண்ட் யாராவது சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் புரிய வைங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.